ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு என்னென்ன லெவல்ஸ் தேவை அப்படிங்கிற நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். தமிழ் டிஸ்கஷன் குரூப் இருக்குது, கமெண்ட் பாக்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து லைவ் மார்க்கெட் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி 1 ஹவர் சார்ட் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி 1 ஹவர் சார்ட் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைடு ரேஞ்சு தாங்க பாருங்கள். ப்ரைஸ் வந்து அதாவது சப்ளை ஜோன் 41,900லேருந்து ப்ரைஸ் வந்து அந்த ரேஞ்சு தான் ட்ரேட் ஆயிருக்கு. எந்த மூமெண்ட்டுமே இன்றைக்கி கிடையாது. மார்க்கெட் இந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆயிருக்கு மார்க்கெட். ஸோ நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதர் இந்த லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் இந்த லெவலில் இங்கேருந்து போகலாம். இது அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டி. ஓகே, அதர்வைஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து இந்த லெவல், அதாவது மார்க்கெட் இங்கேருந்து இந்த லெவலில் வரும். எது வரனா அடுத்த டிமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 41,200 இந்த லெவல் வரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டவுன் ட்ரெண்டுக்கு. ஓகே, இது அப் சைடுக்கும் இது டவுன் சைடுக்கு வந்து இந்த லெவல் வச்சு நம்ம வந்து பை செல் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து கன்சாலிடேஷன் ரேஞ்ச் தாங்க. ஃபுல் கம்ப்ளீட்டாகவே வந்து பார்க்கும். இன்டர்டேக்கு எந்த லெவலுமே கிடையாது. அப் டவுன் அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 பாயிண்ட்ஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது. ஆக்சுவலாக பார்க்கும்போது 600, இது வந்து பார்த்தீங்கன்னா 700. இந்த 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்லேயே இல்லை, ஃபுல்லாகவே சைட்வேஸ் இருந்துச்சு. கம்ப்ளீட் சைட்வேஸ் மார்க்கெட் இன்னைக்கு. ஓகே, ஸோ நாளையோட லெவல் பார்க்கும்போது நமக்கு பேங்க் நிஃப்டியோடைய லோயர் டைம் ஃப்ரேமில், அதாவது இந்த ரெண்டு லெவலுமே பிரேக் ஆகணுங்க. ப்ரைஸ் வந்து இந்த சப்ளை ஜோனும் பிரேக் ஆகணும், அதுக்கடுத்து இந்த சப்ளை ஜோனும் பிரேக் ஆனால் மட்டும் தான் நமக்கு வந்து அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதர்வைஸ் மார்க்கெட் வந்து பார்க்கும்போது டவுன் ட்ரெண்டுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லெவல், அதாவது இந்த 500 கீழெல்லாம் மார்க்கெட் போச்சுன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. இப்போது நம்ம வந்து பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியோட இந்த லெவல் பாருங்கள், இது வந்து ஒரு அக்குமுலேஷன் லெவலாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த லெவல் அக்குமுலேஷன் லெவல், இது மார்க்அப் ஸ்டேஜ். ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டிஸ்ட்ரிபியூஷனாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த லெவல்லேருந்து இங்கேருந்து மார்க்கெட் டவுன் ஆகணுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 550 கீழெல்லாம் மார்க்கெட் வந்துச்சு, நல்ல ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஒரு பார்த்தீங்கன்னா 41,200 வரை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க நாளைக்கு. ஓகே, இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு. நெக்ஸ்ட்டு நிஃப்டியோடது ஹையர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். நிஃப்டியோட 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து பாருங்கள், இந்த 950-60க்கு மேலே மார்க்கெட் போலங்க. இதுவும் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் மட்டும் தான் ஒரு ரேலி கொடுத்தது மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ப்ரைஸ் ஒரு சைடு ரேஞ்ச் தான், இந்த லெவலில் தான் ட்ரேடர். பெருசாக ஒரு மூமெண்ட்டுமே கிடையாது, மூமெண்ட் கொடுக்கல மார்க்கெட்டில். ஓகே, இதுவும் பார்க்கும்போது மார்க்கெட்டோட சைடு ரேஞ்சாக நிஃப்டியும். நெக்ஸ்ட் நிஃப்டியோடது பை செல் லெவல் பார்ப்போம். நாளையோடக்கு எக்ஸ்பைரி என்ன லெவல் பார்க்கலாம். அதாவது இந்த 960க்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா, இந்த 1 ஹவர் கேண்டில் மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவல் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு 18,150 வரை மார்க்கெட் போகிறதுன வாய்ப்பு இருக்குங்க நிஃப்டியோடது. ஏன்னா இந்த லெவல் சப்ளை ஜோன், இந்த 18,100 ஸ்ட்ராங் சப்ளை ஜோன். இந்த லெவலில் மார்க்கெட் ஓடிச்சுன்னா இன்னும் மேலே மார்க்கெட் போகிறதுன வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ஆகலாம், பிகாஸ் இது வந்து சப்ளை ஜோன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டி பார்ப்போம். நம்ம டவுன் ட்ரெண்ட் பார்க்கும்போது நமக்கு ப்ரைஸ் நெக்ஸ்ட் வந்து எந்த லெவலாம், அதாவது இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் போகணும். ஸ்ட்ராங் வந்து லெவல் பார்க்கும்போது இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா அந்த மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கான சான்ஸ் இருக்குது. அதர்வைஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் மார்க்கெட் போகலாம். அதாவது ப்ரைஸ் வந்து இந்த 17,800 ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகே, இது வந்து அப்சைட்க்கு. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். நிஃப்டியோட லோயர் டைம் பார்க்கும்போது நமக்கு வந்து லைவில் வந்து இந்த சார்ட் போட்டுருந்தாங்க, கிளைண்ட் கேட்டாங்க, அவங்க வந்து இந்த லெவல் கொடுத்தோம். நம்ம இந்த 17,930 என்ட்ரி லெவல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் இந்த லெவல் வரை வந்துச்சு. அதை வந்து நம்ம டெலகிராம் குரூப்லேயே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம், நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ ப்ரைஸ் வந்து இந்த 940க்கு மேலே ப்ரைஸ் போகலை, அங்கேருந்து பாருங்கள் இந்த ரேஞ்சிலே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த ஜோன் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குங்க ப்ரைஸ் பார்க்கும்போது. அதுவும் ப்ரைஸ் வந்து இந்த லெவல் டெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கே டவுன் ட்ரெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கு வந்து ஓவரால் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த ப்ரெடிக்ஷன் நம்ம நடக்கும்ட்டு நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஓகே, இது வந்து டவுன் சைடுக்கு இப்படி நடக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்சைட் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த 950 இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா அப்சைட் மார்க்கெட் போகிறதுனா ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இது ஓவராலாக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது இந்த ஜோன் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனாக தான் இருக்குது. ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனில் இருந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே,
இது வந்து நிஃப்டியோட லோயர் லெவல். ஸோ இந்த லெவல் வந்து வந்துச்சுன்னா நீங்கள் வந்து செல் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சினா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஆல், பை, ஹாவ் அ நைஸ் டே. நீங்கள் இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள்.